ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரைட் அவே இந்த வீடியோக்குள்ள போகும்போது 4 ஸ்பின்னர்கள் எடுத்திருக்காங்க இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட்ல பிரேதம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படுது 4 ஸ்பின்னர் சொன்னீங்க. நான் கம்ப்ளீட்லி அக்ரி பண்றேன். பட் இந்தியன் டீம் நம்பிக்கை வச்சிருக்காங்க. ரவீந்திர ஜடேஜாவை எடுத்திருக்காங்க. சிராஜ பத்தி ரோஹித் சர்மாட்ட கேட்டிருக்காங்க. ஏங்க சிராஜ் இல்ல இவ்வளவு நாளா எல்லா ஃபார்மேட்லயும் இருந்திருக்காரு அப்படின்னு கேட்கும்போது வாஷி 8 எடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வாஷி 8 எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சஞ்சு சாம்சன் ஹார்ட் கோஸ் அவுட் டு ஹிம் பிரேதம். நல்லா பண்ணிருக்காரு. கிளியரா ஒரு பேட்டிங் ரிஷப் பண்ட் பக்கம் தெரியுது. சஞ்சு சாம்சன் இதுக்கு அப்புறமா இப்போ இல்லனா எப்போ விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். வணக்கம் பிரேதம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க பத்ரி, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் வெல், சூப்பர். சாம்பியன்ஸ் டிராஃபி வருது மற்றும் ஒரு பெரிய டோர்னமெண்ட். அதுக்காக பாத்தீங்கன்னா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, ஓடிஐ ஸ்குவாட். அதுக்கு ஒரு பாசிபிள் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மோஸ்ட் ஆஃப் அவர் செலக்ஷன்ஸ் பிரேதம் ஒரு மாதிரி கை கொடுத்திருக்கு. பட் சில சர்ப்ரைசஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரைட் அவே இந்த வீடியோக்குள்ள போகும்போது 4 ஸ்பின்னர்கள் எடுத்திருக்காங்க இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாட்ல பிரேதம். இதுல நம்ம கொஞ்சம் சொன்னதுக்கு கருத்து வேறுபாடு இங்க இருக்கு அப்படின்னு சொன்னோம். 4 ஸ்பின்னர்கள் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ் மற்றும் ரவீந்திர ஜடேஜா. ரவீந்திர ஜடேஜாவை நம்ம ஸ்குவாட்ல நம்மளோட முன்னாள் ஸ்குவாட்ல எடுக்கல. பட் இந்தியன் டீம் நம்பிக்கை வச்சிருக்காங்க. ரவீந்திர ஜடேஜாவை எடுத்திருக்காங்க. அனுபவம் டெஃபினட்டா வந்து கை கொடுத்து தூக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த ஒரு இன்டென்ஷன் டெஃபினட்டா இந்தியன் டீம் தெரியுது. ஆர் யூ சர்ப்ரைஸ் வித் தி செலக்ஷன்? எஸ், எனக்கு ஜடேஜா ரொம்ப பிடிக்குங்க. ஐ ரியலி வாண்ட் டு, ஐ அம் ஹாப்பி அவர் டீம்ல இருக்கிறது. பட் நான் எதிர்பார்க்கல அவர் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படுது 4 ஸ்பின்னர் சொன்னீங்க. நான் கம்ப்ளீட்லி அக்ரி பண்றேன். T20 வேர்ல்ட் கப்ல அட்லீஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து பிச்சஸ் இப்பெல்லாம் பழைய வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி 70s 80s வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி கிடையாது. பால் லோவா இருக்கு, ஸ்லோவா இருக்கு. 4 ஸ்பின்னர் எடுத்தாங்க. அதுலயும் ஒரு ஸ்பின்னர் யுஸ்வேந்திர சஹல் பீச்ல தான் இருந்தாரு. அவர் ஆடவே இல்லை, ஒரு மேட்ச் கூட ஆடல. அந்த T20 வேர்ல்ட் கப்ல பீச்ல தான் இருந்தாரு 8 மேட்ச்ல. சோ இப்போ 4 ஸ்பின்னரோட போயிருக்காங்க. நீங்க இப்போ துபாய்ல IL T20 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10-12 ஓவர்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ் பவுலர்ஸ் தான் போடுறாங்க. ஸ்பின்னர் பவர் பிளேல கூட போடல. சோ பால் நல்லா அலையுது. ஏன்னா இப்போ துபாய் ஜனவரி பிப்ரவரி கொஞ்சம் நிப் இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்பின்னர் ஜாஸ்தியோ அப்படின்னு தோணுது எனக்கு. மை பர்சனல் ஒப்பீனியன். எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு பும்ரா வந்து தெரியல, அவரோட ஃபிட்னஸ் தெரியல. ஷமி ஒரு பெரிய 1.5 வருஷம் பிரேக் அப்புறம் லிட்டரலி வராரு ஓடிஐ ஸ்குவாடுக்கு. அஃப்கோர்ஸ் அவர் T20s ஆட போறாரு. சோ 2 பிரீமியர் உங்க போலர்ஸ் வந்து ஃபிட்னஸ் தெரியாது. ஹர்திக் பாண்டியா எப்பவுமே கொஞ்சம் டாஜி ஃபிட்னஸ் தான் அவருக்கு நமக்கு தெரியும். சோ நீங்க ஒரே ஒரு ஃபிட் போலர்னா ஹர்ஷ்தீப் ஒரு பேஸ் தான். சோ ஒரு பேஸ் பவுலர் மிஸ் பண்றாங்களோ எனக்கு தெரியுது. ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் ரெட் பால்ல நான் பெரிய ஃபேன் ஜடேஜாக்கு. அண்ட் ஓவரால் as a cricketer ஜடேஜா phenomenal. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப் லேட் லாஸ்ட் 3-4 இயர்ஸ்ல அவர் ஹிட்டிங் அபிலிட்டி கம்மியாயிட்டே வருது. இப்ப சாரி, நான் இங்க டிஸ்டர்ப் பண்றதுக்கு. இப்ப சரி ஜடேஜா நீங்க இல்ல அப்படின்னா அது பதிலா யார் எடுத்துப்பீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஜடேஜா எடுக்கலன்னா ஒரு சிராஜோ இல்ல ஒரு என்கேஆரையோ எடுத்திருக்கலாம். பிகாஸ் என்கேஆர் ஹார்திக் பாண்டியா சிராஜ பத்தி பேசும்போது ரோஹித் சர்மாவை கேட்டிருக்காங்க. சிராஜ் வந்து இந்த டீம்ல இல்ல, சாம்பியன்ஸ் டிராஃபி டீம்ல இல்ல. சோ சிராஜ பத்தி ரோஹித் சர்மாட்ட கேட்டிருக்காங்க. ஏங்க சிராஜ் இல்ல இவ்வளவு நாளா எல்லா ஃபார்மேட்லயும் இருந்திருக்காரு அப்படின்னு கேட்கும்போது ரோஹித் என்ன சொல்லிருக்காருன்னா, இல்லங்க அவரே எங்களுக்கு வேண்டிய ரோல் வந்து அவரால் பண்ண முடியல, அதனாலதான் அவரை டிராப் பண்ணிருக்கோம் அப்படின்னு ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. மேபி அவர் நியூ பால்ல போடுற ஆப்ஷனா பாக்கலையான்னு தெரியல. டெத் போலிங் ஆப்ஷன் இல்ல மிடில் ஓவர் ஆப்ஷன் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரோல் டெஃபினட்டா சிராஜால பண்ண முடியல, அதனாலதான் டிராப் பண்ணிருக்காங்க. T20ஸ்ல நீங்க சொல்லுங்க பத்ரி. சிராஜ் வந்து வேணாம் தான் சொல்லுவேன். நம்ம ஆக்ஷன் IPL ஆக்ஷன் பத்தி பேசும்போது கூட சிராஜ் நான் அவ்வளவு ஹையா ரேட் பண்ணல. பட் ODIஸ்ல அவர் அந்த டெஸ்ட் மேட்ச் லென்த் போடுறதுனால ODIஸ்ல சிராஜுக்கு இன்னும் வேல்யூ இருக்கு, அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் ஓகே, நீங்க வந்து பும்ரா வந்து இங்கிலாந்து சீரிஸ்ல நீங்க நேம் பண்ணல, ஏன்னா அவர் கடைசி ODI தான் ஆட போறாரு. சிராஜ் நீங்க இங்கிலாந்து ODI சீரிஸ்ல ஒரு ஸ்டாண்ட் பையா வச்சிருக்கலாம். ஹர்ஷித் ராணா எப்படி சிராஜுக்கு ஹெட் ஆஃப் போனாரு அந்த பிக்கிங் ஆர்டர்ல எனக்கு புரியல. ஏன்னா கடைசி 3 வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா ODI கிரிக்கெட்ல மேக்ஸிமம் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தது சிராஜ் தான். சோ நான் சிராஜோட பெரிய ஃபேன் டெஃபினெட்லா கிடையாது. ஆனா அவர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அந்த பெர்ஃபார்மன்ஸ எதுக்கு பார்க்கல செலக்டர்ஸ் எனக்கு தெரியல. ஹர்ஷித் ராணா ODI கிரிக்கெட் ஒரு மேட்சோ 2 மேட்சோ ஆடிருக்காரான்னு கூட எனக்கு தெரியல. அவர் எப்படி சிராஜுக்கு முன்னாடி போயிருக்காரு. இப்ப பும்ரா சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு ரெடி ஆகலன்னா ஹர்ஷித் ராணா தான் உங்களுக்கு பேக்கப், சிராஜ் கிடையாது. அது டெஃபினட்டா ஒரு இதுனா சிராஜுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க சொல்றது என்ன, இந்தியா இங்கிலாந்து ஸ்குவாட்ல ஹர்ஷித் ராணாவை எடுத்திருக்காங்க, அதை வச்சு நீங்க முடிவு பண்றீங்க. எஸ், பும்ராவோட ஃபிட்னஸ் என்னன்னு நமக்கு தெரியல. அவர் வந்து நான் அவைலபிளா இருப்பேன், விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. பட் they will take it at a time. in fact full சாம்பியன்ஸ் டிராஃபி நான் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. பட் ஆப்வியஸ்லி அவரோட ப்ரோகிரஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. பட் ஒரே ஒரு ஹர்ஷித் ராணா தான் ரீப்ளேஸ்மென்ட் அப்படின்னு ஒரு நான் வெர்பல் கம்யூனிகேஷன் நமக்கு வந்திருக்கு இல்லையா? வந்திருக்கு. சிராஜ் இல்ல, அதுதான் என்னோட பாயிண்ட். சிராஜ் அங்கேயாவது இருந்திருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் பை இருந்திருக்கலாம். இன் கேஸ் பும்ராவோ ஷமியோ அன்ஃபிட்னோன்னா ஆட்டோமேட்டிக்கா சிராஜ், ஏன்னா அவருக்கு அந்த பிக் கேம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் ODIல
நீங்க டு பி ஆனஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா தான் போட்டிருக்காரு. Yeah, நான் இன்னொரு correct. பாயிண்ட் என்ன சொல்லிட்டு இருந்தேன் பத்ரி எப்படின்னா, ஜடேஜாவோட கிராஃப் வந்து முன்ன மாதிரி இல்ல. அவரோட ஹிட்டிங் அபிலிட்டி எல்லாரும் சொன்னாங்க, ஓ ஐபிஎல் ஜெயிச்சு கொடுத்தாரு 10 of 2 balls, கரெக்ட். பட் ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேலோட கிராஃப் நீங்க பாருங்க 2021ல இருந்து அவர் ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டி, ஹிட்டிங் அபிலிட்டி மேல போயிட்டு இருக்கு. அந்த T20 வேர்ல்ட் கப்ல கூட So, குரூஷியல் கேம்ஸ் correct. அக்சர் பட்டேல் தான் வந்தாரு. சாரி பிரேத்தம், நாங்க உங்களை தடுத்துனே இருக்கிறதுக்கு இங்க ஒரு டிஸ்கஷன் எனக்கு என்னன்னா, இப்போ 4 ஸ்பின்னர்ல 3 பேரு குவாலிட்டி ஆல்ரவுண்டர். வாஷி, ஜடேஜா, அக்சர் பட்டேல். இவங்களுக்கு யாருக்கு இடம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி என் மனசுல இருந்தது. நீங்க ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயரை ஸ்குவாட்ல எடுத்துட்டீங்கன்னா அவர் டெஃபினட்டா 11ல விளையாடணுங்க. இவ்வளவு ஒரு சீனியர் பிளேயர் நீங்க ஸ்குவாட்ல எடுத்தீங்கன்னா he straight away should be in the 11 அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ அவர் 11ல விளையாடினார்னா ப்ராபபிலி குல்தீப் யாதவ், வாஷி தானே அடுத்த ஒரு ஆப்ஷன். சோ அக்சர் பட்டேல் டெஃபினட்டா அடி வாங்குவாரு, பாசிபிளி 11ல ஆட மாட்டாரு. அதுதான் நான் சொல்றேங்க, உங்களுக்கு அந்த ஹிட்டிங் இப்ப ஜடேஜா வந்து ஸ்டில் ஓடிஐல ரொம்ப எஃபெக்டிவ். நீங்க அவரை 5ல அனுப்புங்க, 6ல அனுப்புங்க, 15 overs to go அனுப்புங்க, அவர் செட்டில் ஆயிட்டு அடிப்பாரு. பட் நம்பர் 7ல 44th ஓவர்ல வந்துட்டு 30 of 17-18 balls அவரால கொடுக்க முடியுமா இப்போன்னு எனக்கு ரொம்ப டவுட். வேற அக்சர் பட்டேல் ஆட முடியும். அந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ல ப்ரூவ் பண்ணாரு. ஒரு லீக் ஸ்டேஜ்ல பாகிஸ்தான் மேட்ச்ல கூட அக்சர் பட்டேல ப்ரோமோட் பண்ணாங்க பத்ரி, மறக்காதீங்க. வந்து அடிச்சாரு T20 வேர்ல்ட் கப்ல. அக்சர் பட்டேல் உட ரேஞ்ச் அகைன்ஸ்ட் எஸ்பெஷலி பேட்டிங் ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு, ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. If Akshar Patel misses out of the 11, it will be harsh on him அப்படி நான் நினைக்கிறேன். கரெக்ட். பட் கண்டிஷன்ஸ் பொறுத்து வராடம் சான்ஸ் இருக்கு பிரேதம். அத நான் ஒத்துக்கிறேன். இன்ஃபேக்ட் கண்டிஷன் இருந்தா அக்ஷரும் வரலாம், ஜடேஜாவும் வரலாம். ப்ராபபிலி குல்தீப் will be another option. third spinner, 3 ஸ்பின்னர் ஏனா விளையாடிட்டாங்க முன்னாடி. ரோஹித் மறக்கவானா T20 வேர்ல்ட் கப்ல இந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணாரு, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ப்ரிஃபர் பண்ணாரு. இல்ல நீங்க அக்சர் அண்ட் ஜடேஜாவை ஆடலாம். பட் சடனா வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ஆஃப் ஸ்பின் போடணும்னு வாஷியை நீங்க கூட்டின்னு வந்தா, வாஷி ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் ரெட் பால் கிரிக்கெட்டர். நான் வாஷியோட பெரிய ஃபேன். ஆனா அக்சர் பட்டேலோட ரேஞ்சோ, பவர் ஹிட்டிங்கோ ஒயிட் பால்ல வாஷிக்கு இப்போ இல்ல. அதை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும். வாஷி இஸ் நோவேர் நியர் அக்சர் பட்டேல் ஆஸ் அ லிமிடெட் ஓவர்ஸ் பேட்ஸ்மேன். ஒயிட் பால் ஆகட்டும், T20 ஆகட்டும், IPL ஆகட்டும், ஓடி. சோ நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க ஜடேஜாவை 7, வாஷியை 8 எடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வாஷியை 8 எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. வேற அக்சர் பட்டேல் 8 உங்களுக்கு ஸ்டில் வேல்யூ இருக்கு. 20 of 11 balls கொடுப்பாரு. நீங்க குல்தீப் யாதவ் ஆடி ஆகணும் பத்ரி. குல்தீப் யாதவ் நீங்க ஆடினீங்கன்னா 2 பேஸ் பால் தான் ஆடுவீங்க. இதான் நான் சொல்ல வந்தேன். தற்போதைய 11 பார்த்தா இவங்க 2 பேரும் விளையாடுவாங்க. அண்ட் தேர்ட் ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் தான் விளையாடுவாரு. இது பேட்டிங் பத்தி இல்ல. ஐ திங்க் ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர் டெஃபினட்டா ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு எக்ஸ் ஃபேக்டர். ஏன்னா ஜடேஜா அண்ட் அக்சர் பாத்தீங்கன்னா சிமிலர் டைப் ஆஃப் ஃபிங்கர் ஸ்பின்னர். சோ ப்ராபபிலி குல்தீப் யாதவ் ஒரு சைனாமன் போடக்கூடிய எபிலிட்டி இருக்கிறதுனால அவர் விளையாடுவார்னு நினைக்கிறேன். பேட்டிங் பார்த்தோம்னா பிரேதம், ரோஹித், சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ஹார்திக் பாண்டியா. இது நம்ம எதிர்பார்த்தது. நம்ம நேம் பண்ண அதே பேட்டிங் ஸ்குவாட் தான் இங்கேயும் வந்திருக்கு. இதுல வந்து சுப்மன் கில் வைஸ் கேப்டன் பிரேதம். ஐ திங்க் இந்திய கிரிக்கெட்டின் தங்க மகன் நான் வச்ச அந்த டைட்டில் பேக் பண்றாங்க BCCI. சுப்மன் கில்ல வந்து நல்லா பண்ணிருக்காரு. பட் ODI கிரிக்கெட்டை பொறுத்த மட்டும் நல்லா பண்ணிருக்காரு. இஸ் டன் ரியலி வெல். சோ வைஸ் கேப்டன் ப்ராபபிலி அவர் ஒரு லீடர்ஷிப்பா ஃபியூச்சர்ல பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல as fans, as analysts, as experts நம்ம ஒரு விஷயம் இது பண்ண பத்ரி, ஃபார்மேட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. எல்லாரும் வந்து சுப்மன் கில் எதுக்கு வைஸ் கேப்டன் கேட்டுருங்க, அவர் BGTல என்ன பண்ணார். ஃபார்மேட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் ஆனா கம்பீர் கிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் பிகினிங்ல இருந்து என்ன சொல்றாருன்னா, ஸ்பெசிபிக் டீம்ஸ் ஃபார் ஸ்பெசிபிக் ஃபார்மேட்ஸ்னு. கில்ல வந்து இந்த ஃபார்மேட்ல நீங்க பாத்தீங்கன்னா கில் ஆர்கியூ பண்ண முடியாது. 58, 59 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 102 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. சோ இந்த ஃபார்மேட்ல நீங்க அகைன்ஸ்ட் கில் ஆர்கியூ பண்ண முடியாது. ஆனா ஒரு ஜெயஸ்வால் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன், ஒரு ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்காரு ஜெயஸ்வால். 19 டெஸ்ட் ஆடிட்டாரு, இன்னும் ஒரு ODI ஆடல. ஜெயஸ்வால் அன்பார்ச்சுனேட்லி T20 வேர்ல்ட் கப் மாதிரி இங்கேயும் ஒரு பேசஞ்சரா தான் இருக்க போறாரு. அதுதான் எனக்கு ஒரு பெரிய வருத்தம். ஆனா அவரை நீங்க எங்க ஆடுவீங்க, ஆடினா நீங்க அவரை 1 and 2ல தான் ஆடணும். அந்த இடம் ரெண்டுமே டேக்கன் அப். அதுதான் ஒரு பெரிய இது. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் ஜெயஸ்வால் கிட்ட என்னன்னா, உங்களுக்கு அந்த 1 through 6 உங்களுக்கு எல்லாம் 1 through 6 உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதை பிரேக்அப் பண்ணுவாரு. பிகாஸ் அவர் லெஃப்ட் ஹேண்டர். ஆனா அவருக்கு எங்க இடம் இருக்கு, பாரிங் இன்ஜுரி ஃபார் சம் பிளேயர் அவர் உள்ள வரது கஷ்டம் தான். ஐ திங்க் இடம் இருக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா ரோஹித், சுப்மன் நல்லா பண்ணிருக்காங்க பிரேத்தம். இத ஒரு பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் இனிஷியல் பீரியட்ல பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் சுப்மன் கில்ல வைஸ் கேப்டன் நேம் பண்ணிருக்காங்க. சோ ப்ராபபிலி ஐ திங்க் ஜெய்ஸ்வால் குட் தட் they are backing him, ஸ்குவாட்ல வச்சிருக்காங்க அப்படின்னு. இன்னொரு ஒரு பிளேயர் மிஸ் அவுட் பண்ண பிளேயர் பத்தி நம்ம பேசியே ஆகணும். சஞ்சு சாம்சன். ஹார்ட் கோஸ் அவுட் டு ஹிம் பிரேத்தம். நல்லா பண்ணிருக்காரு. அவரோட நம்பர்ஸ் எடுக்கிறேன். லாஸ்ட் 14 இன்னிங்ஸ் ODIல பாத்தீங்கன்னா 57 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 2021ல இருந்து நல்லா தான் விளையாடி இருக்காரு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. T20ல செமையா பண்ணிருக்காரு. பட் தென் திருப்பி பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் மேல நம்பிக்கை வச்சு ரிஷப் பண்ட் எடுத்திருக்காங்க. கிளியரா ஒரு பேக்கிங் ரிஷப் பண்ட் பக்கம் தெரியுது. சஞ்சு சாம்சன் இதுக்கப்புறமா இப்போ இல்லைன்னா எப்போ, ஒரு வயசும் பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டு வருது பிரேத்தம். he is crossed 30. So probably ஒரு அந்த இடத்துல ஒரு இது பண்ண இருக்கு. If I am Sanju Samson, I will definitely be upset because ODI ரெக்கார்டு பண்ட்டுக்கும் அவ்வளவு நல்லா இல்ல. அதையும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். அக்ராஸ் 31 மேட்ச்ல 33.5 ஆவரேஜ் ரிஷப் பண்ட் வச்சிருக்காரு.
ஸோ ப்ராப்ளி சஞ்சு எடுத்திருக்கலாமா இன்ஸ்டெட் ஆஃப் பண்ட். ரெண்டு விஷயம் பத்ரி. ரிஷப் பந்த் வந்து டெபியூ பண்ணது 2000 எனக்கு தெரிஞ்சு 18ல டெபியூ பண்ண ரிஷப் பந்த் 31 ஓடிஐ தான் ஆடிருக்காரு. அப்படி பாத்தீங்கன்னா ரிஷப் பந்துக்கும் ஒரு கன்சிஸ்டன்ட் ரன் இந்தியா ஓடிஐல கொடுக்கல. ஏன்னா ரிஷப் பந்த் எனக்கு ஒரு எக்ஸ் ஃபேக்டர். இந்தியாவுக்கு மேட்ச் வின்னர் அவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல அந்த டவுட்டே கிடையாது. ஒன் டே நீங்க அவருக்கு ஒரு லாங் ரன் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா இது பண்ணுவாரு. மறுபக்கம் நீங்க சொல்றது கரெக்ட், சஞ்சு சாம்சன் எந்த தவறும் செய்யல. கடைசி ஓடிஐ அவர் ஆடினது சவுத் ஆப்பிரிக்காவோட செஞ்சுரி அடிச்சாரு. ஆனா இன்னொரு பாயிண்ட், டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடினாதான் இன்டர்நேஷனல் செலக்ஷன் நாங்க. அவர் விஜய் ஹசாரே ஆடவே இல்லை. இன்னைக்கு கேரளா கிரிக்கெட் போர்டு பிரசிடென்ட், அவர் பேர் எனக்கு வருது, ஜார்ஜ் தாமஸோ என்னமோ, ஜான் தாமஸ் வந்து சொல்றாரு, எனக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சாரு, நாட் அவைலபிள் ஃபார் ட்ரைனிங் கேம்ப் அப்படின்னு சொன்னாரு விஜய் ஹசாரேக்கு. ஸ்மார்ட் ஆடினாரு, ஆனா விஜய் ஹசாரே ஆடல. சோ அகைன் அது தெரியல, விஜய் ஹசாரே ஆடாதனால கன்சிடர் ஆனாரா தெரியாது எனக்கு. பட் இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, அகைன் ஃபார்மேட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணல. இப்போ ரிஷப் பந்த் பாத்தீங்கன்னா ஓடி T20s அகைன்ஸ்ட் இங்கிலாந்து அவரை டிராப் பண்ணிருக்காங்க. ஏன்னா அதே டைம்ல தான் அவர் ரஞ்சி டிராஃபி ஆட போறாரு. சோ ரிஷப் பந்த் T20 ஸ்குவாட்ல இல்ல, சஞ்சு இருக்காரு. ஆனா ஓடிஐல ரிஷப் இருக்காரு, சஞ்சு இல்ல. சோ ஃபார்மேட்ஸை கன்ஃபியூஸ் பண்ணல. சோ கௌதம் கம்பீர் செலக்டர்ஸ் கிளியரா இருக்காங்களா, T20க்கு நான் சாம்சனோட தான் போக போறேன், ஏன்னா அவர் பால் 1ல இருந்து போவாரு, ஓடிஐஸ்க்கு ரிஷப் பந்தோட போவேன். பட் சஞ்சு எஸ் நீங்க சொன்ன 31 சஞ்சு இன்னும் இருக்கு அவருக்கு. பட் நீங்க சாம்பியன்ஸ் டிராஃபி முடிஞ்சு வேர்ல்ட் கப் ஓடிஐ ஸ்குவாட் நீங்க பில்ட் பண்றீங்கன்னா, 2 வருஷத்துல வேர்ல்ட் கப் வருது 2027ல சவுத் ஆப்பிரிக்கால. சஞ்சு சாம்சன்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், தப்பே இல்ல. அவர் விக்கெட் கீப்பரா ஒண்டி இல்ல, ஃபீல்டரா கூட, பேட்ஸ்மேன் அண்ட் ஃபீல்டரா கூட ஆடலாம். பிகாஸ் அவருக்கு அந்த அபிலிட்டி இருக்கு. ஃபேண்டாஸ்டிக் பேக் ஃபுட் பிளேயர், சவுத் ஆப்பிரிக்கன் பிச்சஸ்ல நல்லா ஆடுவாரு. கரெக்ட். இது ஈவன் தோ நமக்கு வந்து as கிரிக்கெட் வித் பத்ரி சேனலா நமக்கு வந்து ப்ராபப்லி சஞ்சு சாம்சன் நிறைய சப்போர்ட் பண்றோம் பேசுறமே தவிர, ரிஷப் பண்ட்டையும் பாத்தீங்கன்னா we cannot be harsh. சம ஹை குவாலிட்டி பிளேயர். நீங்க சொன்ன மாதிரி அவருக்கும் ஒரு நல்ல ரன் கொடுக்கல. ப்ராபப்லி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணிருக்காரு. ஸோ ஹி டிசர்வ்ஸ் a much better run before சாம்சன் comes into the ODI squad அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. பட் பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் நம்ம பேசியே ஆகணும். நியூஸ்ல எக்கச்சக்கமா லாஸ்ட் 2 மாசத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா பிளேயர் கிடையாது, இந்தியன் டீம் கோச் கௌதம் கம்பீர் தான். அவர் தான் எக்கச்சக்கமா நியூஸ்ல இருக்காரு. எவ்ரிடே ஒரு ஸ்டேட்மெண்ட் அடிச்சு விடுறாரு. அவர் திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் திடீர்னு விட்டுருக்காரு. என்னன்னா, டொமஸ்டிக் கிரிக்கெட் பர்ஃபார்மன்ஸ் நாங்க கன்சிடர் பண்ண போறோம்பா. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நீங்க நல்லா அடிச்சாதான் நீங்க வந்து இந்தியன் டீமுக்குள்ள வர முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஆனா பாவம் அந்த கருண் நாயர்ங்கிற ஒரு 6 செஞ்சுரி அடிச்சுட்டு அவரை கன்சிடரே பண்ணி அப்படியே இடம் இல்ல. இடம் இல்லைன்ற ஒரு காரணம். பட் ஸ்டில் இடம் இல்ல பத்ரி. அண்ட் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல இப்ப வந்து கருண் நாயர் விதர்பா வந்து நாக் அவுட்ஸ்ல இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அவர் ரஞ்சி டிராஃபில பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா அவர் ஏன் இங்கிலாந்து ஸ்குவாட்ல ஆடக்கூடாது? அவர் அட்லீஸ்ட் அவர் இந்தியாவே இங்கிலாண்டே அந்த லயன்ஸ் 3 கேம் இருக்கு பிஃபோர் தி இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ். நீங்க அவரை ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஏன்னா அவருக்கு ஒரு மறுவாழ்வு மாதிரி இது. 24ல அவர் ஒரு ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சுட்டு 7 வருஷம் லிட்டரலி அவர் வந்து எங்கேயுமே இல்ல, இந்தியா ஏல இல்ல, எங்கேயுமே இல்ல. ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சு 4 இன்னிங் அப்புறம் அவர் டிராப் பண்ணாங்க. சோ அவருக்கு ஒரு மறுவாழ்வு வந்திருக்கு, அடிச்சிருக்காரு. சோ மேபி இந்தியா ஏ லயன்ஸ் அடிச்சு டெஸ்ட் ஸ்குவாட்ல அவர் வர தெரியாது. பட் கரெக்ட், இங்க வருது, இங்க 15ல சஞ்சு சாம்சனுக்கே இடம் இல்ல. எங்க இருந்து கருண் நாயர் இங்க நுழைப்பீங்க பத்ரி? அது கஷ்டம் தான். கரெக்டா சொன்னீங்க. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நல்லா பண்ண சஞ்சு சாம்சனுக்கே இடம் இல்ல, டொமஸ்டிக் கிரிக்கெட்ல பண்ற கருண் நாயருக்கே எங்க இடம் அப்படின்னு தான் நம்ம கேட்கிறோம். சோ இந்தியா ஸ்குவாட ஒரு வாட்டி திருப்பி படிச்சிடலாம். பிரேதம் ரோஹித் சர்மா கேப்டன், சுப்மன் கில் வைஸ் கேப்டன், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ஹார்திக் பாண்டியா. இந்த பேட்டிங் லைனப். ஆல்ரவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா. போலர்ஸ் பக்கம் போனோம்னா குல்தீப் யாதவ், பும்ரா, ஷமி, ஹர்ஷதீப் சிங். அண்ட் ரிசர்வ்ஸ் யசஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் ரிஷப் பண்ட் இப்போதைக்கு இருக்காங்க. இதுதான் வந்து ஒரு இந்தியன் டீம் ஸ்குவாட் பிரேதம். ஓவரால் ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ஹிட்ஸ் டெஃபினெட்லி ஐ திங்க் பும்ரா இருக்கிறது சூப்பர், செம குட் நியூஸ். ரியலி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ஃபிட் அண்ட் ஃபைனா அவைலபிளா இருந்தாரா சூப்பரா இருக்கும். ஜடேஜா டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு சர்ப்ரைஸ். சஞ்சு சாம்சன் மிஸ் அவுட் ஆனது ப்ராபப்லி ஒரு மிஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் தென் இடம் இல்ல அப்படிங்கிறது. சுப்மன் கில் வைஸ் கேப்டன் ஒன்ஸ் அகைன். பர்சனலி நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ். உங்க கருத்துக்கு? என்னோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா, போலிங் தான் பத்ரி. உங்க 2 எக்ஸ்பேக்டர் போலர்ஸ் பும்ரா, குல்தீப் ரெண்டுமே இன்ஜுரி கிளவுடு. ஷமி ஒரு பெரிய லே ஆஃப்க்கு அப்புறம் வராரு. இந்த 5 மேட்ச் T20 சீரிஸ்ல இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 2 மேட்சுக்கு மேல ஆடுவாரான்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் அவரோட ஃபிட்னஸ் அசஸ் பண்ணிருக்காரு. அப்கோர்ஸ் அந்த 1 டே சீரிஸ்ல இருக்கு. போலர்ஸ் மேல பெரிய கிளவுட் இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு ஹார்திக் இல்ல அக்சர் மாதிரி பிளேயர்ஸ் மேல நிறையவே பிரஷர் வரும். சுப்மன் கில் ஒரு லீடர்ஷிப் ரோலுக்காக கொடுத்திருக்காங்களா தெரியல. பட் இந்தியன் கிரிக்கெட்ல நான் எப்பவுமே அதை சொல்றேன், அந்த வைஸ் கேப்டன்சி வந்து ஒரு அந்த சேர் வருமே, சின்ன பசங்க எல்லாம் விளையாடுவாங்களே, பாசிங் த பார்சல், போய் சேர்ல உட்கார்ற மாதிரி அது மாதிரி. ஏன்னா இப்ப அக்சர் பட்டேல வந்து நீங்க T20 வைஸ் கேப்டனா போட்டீங்க, அடுத்த T20 சீரிஸ்ல அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டனா இருப்பாரா தெரியாது. சுப்மன் கில்ல நீங்க வைஸ் கேப்டனா போட்டிருக்கீங்க. மூவிங் ஃபார்வர்ட் அவர் பின்ன உங்க கேப்டனா தெரியாது. இந்தியன் வைஸ் கேப்டன்சிக்குள்ள ஜாஸ்தி படிக்க முடியாதுங்க. ஏன்னா வைஸ் கேப்டன்சி டு கேப்டன்சி ப்ரோக்ரஷன் மத்த கண்ட்ரீஸ்ல இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஆஸ்திரேலியால இல்ல ஒரு இங்கிலாந்துல. இந்தியால வந்து வைஸ் கேப்டன் டு கேப்டன் ப்ராக்ரஸ் வந்து ஒரு
ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இதே டெஃபினட்டா கிடையாது. ஸோ ஐ வுடன்ட் ரீட் டூ மச் இன்டு இட் டு பி கம்ப்ளீட்லி ஆனஸ்ட். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆல் இன் ஆல் ஸ்குவாட் நல்லா தெரியுது. எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டா நிறைய இருக்கு ஸ்குவாட்ல. எக்ஸ்பீரியன்ஸ் பக்கம் போயிருக்காங்க பிசிசிஐ மற்றும் செலக்டர்ஸ். ப்ராபபிலி தெரியல லாஸ்ட் மேட்ச் இன் ஓடிஐ ஃபார்மேட் ஃபார் மெனி பிளேயர்ஸ் அட் திஸ் இருக்கலாம். ப்ராபபிலி ஒன் லாஸ்ட் ரன் கொடுக்குறாங்க இன்க்ளூடிங் மெனி சீனியர் பிளேயர்ஸ். ஸோ பொறுத்து பார்ப்போம். பிரேதம், தேங்க்யூ. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. லாட் மோர் கண்டென்ட் கமிங் அவே கைஸ். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20s வருது, ODIs வருது, சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருது. ஸோ ஸ்டே டியூன் டு அவர் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ கைஸ், see you soon, bye.